Hi students, இப்போ வந்து நம்ம 10th mathematics exercise 1.1ல exercise sum வந்து 6th problem பார்க்க போறோம். இந்த problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Let a equal to x belongs to w such that x less than 2, b equal to x belongs to n such that 1 less than x less than or equal to 4 and c equal to 3, 5 verify that அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 questions கொடுத்திருக்காங்க. நம்ம 1 by 1 வெரிஃபை பண்ணலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க செட் எழுதிப்போம். a equal to என்ன கொடுத்திருக்காங்க? x belongs to w ஹோல் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. such that x less than 2. ஹோல் நம்பர்ஸ்ல நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். 0 1 2 3 அப்படினு போயிட்டு இருக்கும். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? x less than 2. 2 விட கம்மியா இருக்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு என்னது a செட். அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் அப்படின்றதுனால 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0, 1 less than 2 னா இந்த ரெண்டு நம்பர் தான் வரும். அப்ப a செட் நமக்கு 0, 1. நெக்ஸ்ட் b செட் பாருங்க. b equal to என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? x belongs to n such that 1 less than x less than or equal to 4 அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு x ன்றது இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? நேச்சுரல் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா நமக்கு 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப கண்டிஷன் பாருங்க. 1 less than x 1 விட அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு 2 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, நெக்ஸ்ட் இங்க கண்டிஷன் பாருங்க. less than or equal to 4. x ன்றது என்ன இருக்கும்? 4 விட கம்மியாவும் 4 க்கு ஈக்குவலாவும் இருக்கலாம். அப்ப என்னென்ன வரும்? 2, 3, 4. ஓகேங்களா? b செட் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் c செட் அவங்க டைரக்டா நம்பராவே கொடுத்துட்டாங்க. 3, 5. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க क्वेश्चन நம்ம வெரிஃபை பண்ண போறோம். வெரிஃபை தட் அப்படிதான் கேட்டிருக்காங்க. இது மூணுமே வெரிஃபை பண்ணி நம்ம சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? a cross b union c equal to a cross b union a cross c. இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணி காமிக்கணும். இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் LHS RHS அப்படின்னு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் LHS சைடு நம்ம எழுதலாம். LHS னா நமக்கு A cross B union C. ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்கலாமா? A cross B union C கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? பிராக்கெட்ல இருக்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் B union C equal to B செட் எடுத்து எழுதிங்க. B செட்னா நமக்கு 2, 3, 4. யூனியன் C செட்னது நமக்கு 3, 5. அப்ப இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணனும்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அப்ப எழுதலாமா? ஃபர்ஸ்ட் B செட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 2, 3, 4. நெக்ஸ்ட் C செட்ல இருக்கிறத சேர்த்து எழுதிக்கலாம். C செட்ல என்ன இருக்கு? இங்க 3 இருக்கு. ஏற்கனவே நம்ம 3 எழுதிட்டோம். திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 3 விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்க எலிமெண்ட் என்னது? 5. இதுதான் நமக்கு B union C. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் நமக்கு? A cross B union C. அப்போ A கூட என்ன பண்ணனும்? நம்ம B union C ய கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனும். அப்போ A cross B union C equal to A செட் எடுத்து எழுதுங்க. A செட்னா நமக்கு 0, 1. கிராஸ் B union C செட்னா நமக்கு 2, 3, 4, 5. இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போறோம். கிராஸ் ப்ராடக்ட் நம்ம ஏற்கனவே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்திருக்கோமா? இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் கூட என்ன பண்ணனும்? நம்ம பேர் பண்ணி எழுதணும். ஆர்டர்டு பேர்ல. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 0, 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? 0 ல இருந்து செகண்ட் எலிமெண்ட். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 0, 3. நெக்ஸ்ட் 0, 4. நெக்ஸ்ட் 0, 5. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 1, 2 எழுதலாமா? 1, 2. நெக்ஸ்ட் 1, 3. 1, 4. நெக்ஸ்ட் 1, 5. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இத என்ன வச்சுக்கலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நோட் பண்ணிப்போம். செகண்ட் நம்ம RHS சைடு இருக்கிறது பார்க்கணும். RHS சைடு என்ன பாருங்க?
RHS சைடு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க A cross B யூனியன் A cross C. இப்போ இது வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் A cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிக்கலாமா? A cross B equal to ஃபர்ஸ்ட் A செட் எழுதுங்க. A செட்னா நமக்கு 0, 1 cross B செட் எழுதுங்க. B செட் 2, 3, 4. அப்போ இது ரெண்டுத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கிராஸ் ப்ராடக்ட் எழுதலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நமக்கு தெரியும், இப்போதான் பார்த்தோம். எழுதுங்க 0, 2 0, 3 0, 4 செகண்ட் எலிமெண்ட் 1, 2 1, 3 1, 4. ஓகேங்களா? A cross B கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? A cross C ஃபைண்ட் பண்ணணும். அப்போ A cross C எழுதலாமா? A cross C equal to first A செட் எழுதிங்க 0, 1 cross C செட்னா நமக்கு 3, 5. அப்போ இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதும் போது என்ன கிடைக்கும்? 0, 3 0, 5. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் செட்ல ரெண்டுத்து கூடயும் பேர் பண்ணி எழுதுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து 1, 3 நெக்ஸ்ட் என்னது 1, 5. ஓகேங்களா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்னு தெரியலனா ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம வீடியோஸ் போட்டிருப்போம், அதில் பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம், நம்ம A cross B ஃபைண்ட் பண்ணிட்டோம், A cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கணும். அதானே கொடுத்துருக்காங்க. RHS சைடில் A cross B யூனியன் A cross C கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் எடுக்கணும். அப்போ பாருங்க A cross B யூனியன் A cross C. இது ரெண்டுத்துக்கு யூனியன் என்னது, ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். அப்போ இந்த செட்டு இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் சேர்த்து எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் A cross Bயில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். என்னென்ன இருக்கு? 0, 2 0, 3 0, 4. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1, 2 1, 3 நெக்ஸ்ட் 1, 4. ஓகேங்களா? இப்போ A cross Cல பாருங்க 0, 3 இங்கே இருக்கு. அந்த செட்டு நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ அதை எழுத வேணாம். நெக்ஸ்ட் 0, 5 இருக்கு. அது இந்த செட்டில் எழுதியிருக்கோமான்னு பாருங்க, இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 0, 5 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1, 3 இங்கே இருக்கு. இங்கேயும் நம்ம என்ன பண்ணிட்டோம், 1, 3 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 1, 5 இருக்கு. 1, 5 எழுதியிருக்கோமான்னு பாருங்க, இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அந்த செட்டு எழுதிக்கணும் 1, 5. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு நம்ம யூனியன் போட்டாச்சு. அப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நோட் பண்ணுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க 0, 2 இருக்கு, இங்கேயும் 0, 2 இருக்கு. 0, 3 0, 3 0, 4 0, 4 0, 5 இங்க இருக்கு பாருங்க 0, 5. நெக்ஸ்ட் 1, 2 இங்கேயும் 1, 2 1, 3 1, 3. நெக்ஸ்ட் 1, 4 1, 4. நெக்ஸ்ட் 1, 5 இங்கே என்ன இருக்கு 1, 5. வேற எந்த எலிமெண்ட்டும் இங்கேயும் எக்ஸ்ட்ரா இல்லை, இங்கேயும் எக்ஸ்ட்ரா இல்லை. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 என்ன தெரியுது நமக்கு, LHS equal to RHS. LHS சைடு நம்ம என்னன்னு பார்த்தோம், A cross B union C equal to RHS சைடு A cross B union A cross C அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இங்க நமக்கு யூனியன் போட்டு கொடுத்தத இங்க என்ன பண்றாங்க, இன்டர்செக்ஷன் எடுத்து ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதே ப்ரொசீஜர் தான். நம்ம அங்க யூனியன் பார்த்திருப்போம், இங்க என்ன பண்ண போறோம், இன்டர்செக்ஷன் பார்க்க போறோம். A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS சைடு ஃபைண்ட் பண்ணுவோம். LHS சைடு என்ன இருக்கு நமக்கு, A cross B intersection C.
இப்போ நமக்கு அங்கே வந்து யூனியனில் கொடுத்துருந்தாங்க, இங்கே இன்டர்செக்ஷனில் செகண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு பி செட் எழுதிங்க. பி செட்னா நமக்கு 2, 3, 4 இன்டர்செக்ஷன் சி செட். சி செட்னது நமக்கு 3, 5. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா இந்த செட்லேயும் இருக்கணும், ப்ளஸ் இந்த செட்லேயும் இருக்கணும். காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போ இந்த செட்டில் 2 இருக்குது, இங்கே இல்லை. அப்போ காமனாக இருக்கிறது என்னது, 3 இங்கே இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது, 3 இருக்குது. இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. அப்போது இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 3. இது மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் பண்ணுவோம். ஏ செட் என்னது நமக்கு 0, 1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும், 3 ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இது ரெண்டுத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட் எழுதுங்க. எழுதும் போது என்ன கிடைக்கும், 0, 3 நெக்ஸ்ட்டு 1, 3. இதுதான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட் RHS ஃபைண்ட் பண்ணுவோம். RHS நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A கிராஸ் B ஃபைண்ட் பண்ணலாம். A கிராஸ் B ஈக்குவல் டு A செட்னா நமக்கு 0, 1 கிராஸ் B செட் நமக்கு என்னது 2, 3, 4. இப்போ இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வரும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 0, 2 0, 3 0, 4. நெக்ஸ்ட் 1 எலிமெண்ட். அப்போ 1, 2 1, 3 1, 4. ஓகேங்களா? A கிராஸ் B பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், A கிராஸ் C நம்ம பார்க்கணும். அப்போ A கிராஸ் C எழுதுங்க. A கிராஸ் C ஈக்குவல் டு A செட் நமக்கு 0, 1 கிராஸ் C செட் என்னது நமக்கு 3, 5. அப்போ இது ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுங்க. 0, 3 0, 5 1, 3 1, 5. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுக்க போகிறோம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. இந்த செட்டுக்கும் என்ன பண்ண போறோம், நம்ம காமனா இருக்கிறத மட்டும் தான் எழுத போறோம். இங்க பாருங்க 0, 2ன்றது இங்க இருக்கு. இந்த செட்ல எங்கேயுமே 0, 2 இல்ல. இதுல 0, 3 அப்படின்ற எலிமெண்ட் இங்க இருக்கு. இந்த செட்ல என்ன இருக்கு, 0, 3 இருக்கு. நெக்ஸ்ட் 0, 4 இங்க இருக்கு, இங்க இல்ல. 1, 2 இருக்கு, இங்க இல்ல. 1, 3 இந்த எலிமெண்ட் 1, 3ன்ற இந்த செட் இங்க இருக்கு. இங்க என்னது நமக்கு 1, 3 அப்படின்ற செட் இருக்கு. வேற எதுவும் நமக்கு காமனா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C ஈக்குவல் டு என்ன எழுதலாம், நமக்கு 0, 3 நெக்ஸ்ட் என்னது 1, 3. இதுதான். இது வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நோட் பண்ணுங்க. ஏற்கனவே ஈக்குவேஷன் 3 எழுதியிருப்போம். ஈக்குவேஷன் 3ல என்ன இருக்கு, 0, 3 1, 3 இருக்கு. ஈக்குவேஷன் 4ல என்ன இருக்கு, 0, 3 1, 3 இருக்கு. Therefore from equation 3 and 4 என்ன தெரியுது நமக்கு, 3 and 4ல இருந்து LHS equal to RHS ன்னு நமக்கு தெரியுது. அப்ப LHS சைடு நமக்கு என்னது, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. Second question நம்ம verify பண்ணிட்டோம். Next third question என்னன்னு பார்ப்போம். Third question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, A union B cross C equal to A cross C union B cross C. ஓகேங்களா?
இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு LHS சைடு என்ன இருக்குது நமக்கு? A யூனியன் B கிராஸ் C. இதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபைன் பண்ணணும், நமக்கு தெரியும். அப்போது A யூனியன் B ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். A செட் என்ன நமக்கு? 0,1 யூனியன் B செட்டு 2,3,4. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? யூனியன் பண்ணணும், அதாவது சேர்த்து எழுதணும். காமனாக இல்லைனாலும் என்ன பண்ணணும்? நம்ம இதில் சேர்த்து எழுதணும். அப்போ என்ன வரும் நமக்கு? 0, 1, 2, 3, 4. இதுதான் நமக்கு A யூனியன் B. இப்போ A யூனியன் B கூட என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் C செட்டை கிராஸ் பண்ணணும். அப்போது A யூனியன் B கிராஸ் C. அப்போ A யூனியன் B செட்டு ஃபர்ஸ்ட் எழுதிங்க. 0, 1, 2, 3, 4 கிராஸ் C செட்டுன்னா நமக்கு 3,5. இது ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுவோம். எழுதுனா என்ன கிடைக்கும் பாருங்க? 0,3, 0,5. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்னது நமக்கு? 1, 1,3, 5. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 2,3, 2,5. நெக்ஸ்ட் 3,3, 3,5. அப்புறம் 4,3, 4,5. ஓகேங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் நினச்சிக்கலாம், நம்ம 5 அப்படின்னு நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் RHS சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C ஈக்குவல் டு A செட் நமக்கு ஃபஸ்ட்டு A செட்டு 0,1 கிராஸ் C செட்டு. C செட்டுனா நமக்கு 3,5. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணலாம்? நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம். 0,5. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1,3, 1,5. ஓகேங்களா? A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C பண்ணணும். ஓகேங்களா? அப்போ B கிராஸ் C பார்க்கலாமா? B கிராஸ் C ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு B செட்டு. B செட்டு என்னது நமக்கு? 2,3,4 கிராஸ் C செட்டு 3,5. இது ரெண்டுத்துக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட் எலிமெண்ட் 2. அப்போ 2,3, 2,5. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 3, 3,3, 3,5. நெக்ஸ்ட் 4,3, 4,5. ஓகேங்களா? A கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் B கிராஸ் C கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுக்கணும். அப்போ பாருங்க, A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. இது ரெண்டுத்துக்கு யூனியன் எடுத்தோம்னா என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் Cல இருக்கிறத எல்லாத்தையுமே எழுதிடலாம். நம்ம எழுதுனா என்ன கிடைக்கும் நமக்கு? A கிராஸ் Cல 0,3, 0,5, 1,3, நெக்ஸ்ட் 1,5. A கிராஸ் Cல இருக்கிறது எல்லாமே நம்ம இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் B கிராஸ் Cல இருக்கிறது எழுதுவோம். B கிராஸ் Cல ரிப்பீட் ஆனால் என்ன பண்ணலாம்? நம்ம அதை விட்டுடலாம். 1,5. நெக்ஸ்ட் இதில் 2,3 இருக்குங்க. இங்கே 2,3 இருக்கான்னு பாருங்க. இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். 2,3. நெக்ஸ்ட் 2,5 இல்லை, அதையும் எழுதிக்குவோம். 2,5. நெக்ஸ்ட் 3,3 இல்லை, அப்போ அதையும் எழுதிக்கலாம். 3,3, 3,5, 4,3, நெக்ஸ்ட் 4,5. இந்த எலிமெண்ட் எதுவுமே இதில் இல்லை, அப்போ யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம்? 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ from equation 5 and 6 இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 5ல இங்க 0,3 இருக்கு. இங்கேயும் நான் ஈக்குவேஷன் 6ல 0,3 இருக்கு.
நெக்ஸ்ட் 0,5 இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? 0,5 இருக்கு. நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்கு? 1,3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 1,3 இருக்கு. நெக்ஸ்ட் 1,5 இருக்கு. இங்கேயும் 1,5 இருக்கு. நெக்ஸ்ட் 2,3 இருக்கு. இங்க 2,3 இது இருக்கு. நெக்ஸ்ட் 2,5 இருக்கு. இங்கேயும் 2,5. நெக்ஸ்ட் இங்க 3,3 3,5 இங்க பாருங்க 3,3 3,5. அதே போல 4,3 4,5 இங்கே பாருங்க 4,3 4,5. வேற எதுவும் இல்லை, இங்க எல்லாமே இருக்கு. அதே போல இங்கேயும் எக்ஸ்ட்ராவும் இல்லை, எல்லா எலிமெண்ட்டும் அது ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? LHS equal to RHS. அப்ப LHS சைடு நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? A union B cross C equal to A cross C union B cross C. ஓகேவா? therefore நம்ம என்ன பண்ணிட்டோம்? equation 1 proof பண்ணிட்டோம். question number 1 proof பண்ணிட்டோம். second proof பண்ணியாச்சு. third proof பண்ணியாச்சு. therefore அது hence proved. ஓகேங்களா? thank you.